ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்த நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க கேங்ல இருக்கக்கூடிய ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க, அவனை பாடுறான், அவன் நம்மளோட கேங்ல இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப நார்மலா நல்ல பையனா இருந்தான். பட் அந்த ஒரு கேங்ல போய் சேர்ந்துக்கிட்டான். அதுக்கப்புறமா அவனோட பிஹேவியர்ஸ் அண்ட் அவனோட ஹேபிட்ஸ் எல்லாமே மாறிடுச்சு. அண்ட் அவன் இப்ப ரொம்ப பேடா மாறிட்டான் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. இதை கேட்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணி இருக்கும், எதனால அவன் மாறினா, ஒருவேளை அந்த கேங்ல இருக்கக்கூடியவங்க அவனை மாத்திட்டாங்களா அப்படின்னு நீங்களே யோசிச்சிருப்பீங்க. பட் பொதுவா ஒரு ஹியூமனை பொறுத்த வரைக்கும் ஹியூமனோட பிரெயின்ல மிரரிங் நியூரான்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நியூரான்ஸ் இருக்கு. இதோட வேலை என்ன அப்படின்னா, அவனை சுத்தி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அண்ட் அவனை சுத்தி இருக்கக்கூடிய பிஹேவியர்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி அதை அப்படியே போர்ட்ரேட் பண்றது. அதாவது அவனை சுத்தி இருக்கவங்க பண்ணக்கூடிய பிஹேவியர்ஸ் அண்ட் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஹேபிட் எல்லாத்தையுமே அப்படியே மிரர் மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்றது. அந்த மாதிரி தான் இந்த ஒரு பர்சனுமே சேஞ்ச் ஆகிருக்கான். அவனை சுத்தி யார் இருக்காங்களோ அந்த மாதிரி தான் இவங்களுமே பிஹேவ் பண்ணுவாங்க, இவங்களுமே நடந்துக்குவாங்க. எப்பயுமே உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பர்சன்ஸை எப்பயுமே பாசிட்டிவாகவும் ரொம்ப நல்ல பசங்களாவும் வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்களுமே அந்த மாதிரி இருப்பீங்க. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லா ஃபேக்ட்டுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே இந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணியிருப்போம். பட் எதனால அப்படின்னு தெரியாமலே ஃபாலோ பண்ணியிருப்போம். அதாவது ஒரு மிகப்பெரிய பேராகிராஃப் இல்ல ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பாடமாக்குறதுக்காக நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். அந்த பாடமாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியான ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியா உடைச்சதை பாடமாக்கியிருப்போம். சின்ன சின்ன உடைச்சதை பாடமாக்கும் போது நம்மளோட மைண்ட்லயுமே அது ஈஸியா ஸ்டோர் ஆகிருக்கும். அதை நம்ம எப்ப கேட்டாலுமே ஈஸியா சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட டெலிபோன் நம்பரை கூட வச்சுக்கலாம். ரொம்ப லாங்கா இருக்கக்கூடிய டெலிபோன் நம்பரை குட்டி குட்டியா பாடமாக்கி வச்சிருப்பீங்க. கண்டிப்பா அது உங்களோட மனதில் இருக்கும். இந்த ஒரு விஷயம் எதனால நடக்குது அப்படின்னா, மனிதனோட மூளையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லாங் ஃபார்மேட்டையுமே அதிகமா ஞாபகம் வச்சுக்காது. அண்ட் லாங் ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கிறதுமே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் நீங்க எந்த விஷயத்தை படிச்சாலுமே இந்த விஷயத்தை பாடமாக்க ட்ரை பண்ணாலுமே அது ரொம்ப ஷார்ட் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களோட மைண்ட்ல இருக்கும், எப்பயுமே மறந்து போகாது அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட யாராச்சும் வந்து ரொம்ப டெக்னிக்கலா ரொம்ப காம்ப்ளிமெண்டா இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினை கேட்கும்போது ரொம்ப ஃபன்னா சிரிச்சுக்கிட்டே அதுக்கான ஆன்சரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ரொம்பவே ஜீனியஸ் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாமே உலகத்துல ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ரொம்ப கஷ்டமான ஒரு கொஸ்டினை கேட்கும்போது அதுக்கு கரெக்டா யார் ரொம்ப ஃபன்னா ஒரு ஆன்சர் பண்றாங்களோ அவங்க ரொம்ப ஜீனியஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயம் எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட யாராச்சும் கொஸ்டின் கேட்டா நீங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்களா, இல்ல அந்த கொஸ்டினுக்காக மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன், கரெக்டான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் ட்ரூவான ஆன்சரை மட்டுமே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கூட இருந்த உங்களோட லவ்வர் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. பட் அந்த நேரத்துல உங்களோட வீட்டுல ஒரு புது கார் வாங்கிட்டீங்க அண்ட் உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்த ஏதோ ஒரு விஷயத்தையுமே வாங்கி கொடுத்துட்டாங்க அண்ட் உங்களுக்கான ஜாபுமே கிடைச்சிருச்சு. இந்த சமயத்துல நீங்க எதை பத்தி அதிகமா ஃபீல் பண்ணுவீங்க? உங்களோட லவ்வர் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, இல்ல உங்களுக்கு பிடிச்ச கார் வந்துருச்சு, உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு பொருள் கிடைச்சிருச்சு அண்ட் நீங்க லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கான ஜாபுமே கிடைச்சிருச்சு. இதுல எதை நீங்க அதிகமா போட்டு திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க? கண்டிப்பா 98% நீங்க அந்த லவ்வரை நினைச்சு தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நடந்த அந்த பாசிட்டிவான விஷயத்தை பத்தி பெருசா கன்சிடர் பண்ணிக்கவே மாட்டீங்க, அதை பத்தி பெருசா சந்தோஷப்பட்டுக்கவே மாட்டீங்க. எப்பயுமே ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு ரொம்ப அதிகமான வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு நெகட்டிவான விஷயத்தை மறக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 5க்கு மேல பாசிட்டிவான விஷயம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களோட மைண்ட்ல ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அந்த டே ஃபுல்லாவே நீங்க மத்த எல்லா விஷயமே பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயத்துல இருந்து ரெக்கவர் ஆயிருவீங்க. எப்பயுமே பாசிட்டிவோட நெகட்டிவ்க்கு அதிகமான சக்தி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே நெகட்டிவ் சைட் போகாம பாத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு மூவி பார்க்க போயிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோட மூவி பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க அந்த மூவியை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த மூவி முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியே வரும்போது தியேட்டருக்கு வெளியாலேயே உங்களோட நண்பன் இருப்பாரு. அவர் உங்ககிட்ட இந்த மூவி எப்படா மச்சான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா பார்க்கலாம், ஸ்டார்டிங் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப கிளியரா சொல்லுவீங்க. அதே நேரத்தில் ஃபைனலா என்ன நடந்துச்சு அப்படின்னு கூட சொல்லிடுவீங்க. பட் நடுவுல என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. அந்த இடத்துல ஏதோ நடந்துச்சு மச்சி பட் ஞாபகம் இல்லை அப்படின்னு கண்டிப்பா சொல்லியிருப்பீங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பொதுவா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட்ல நடக்கிற விஷயம் அண்ட் எண்டிங்ல நடக்கிற விஷயம் தான் அதிகமா நம்மளோட மைண்ட்ல இருக்கு. அதை தாண்டி நடுவுல என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு பெருசா ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இது மூவிக்கு மட்டுமே கிடையாது, உங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்குமே இது அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் நல்லா ஞாபகம் இருக்கும், பட் நடுவுல என்ன நடந்துச்சு அப்படின்னு யாருக்குமே ஞாபகம் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பைக்ல போய்கிட்டு இருக்கீங்க, அந்த பைக்கை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பர்சனா இருக்கீங்க, ஒரு மிகப்பெரிய பைக் லவரா இருக்கீங்க. பட் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகி அந்த பைக்ல இருந்து நீங்க கீழே விழுந்துடுறீங்க. அந்த பைக் ரொம்பவுமே அடிபட்டு இருக்கு, அந்த பைக் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அதே நேரத்துல உங்களுக்குமே அதிகமா டேமேஜ் ஆயிருக்கு. இந்த இடத்துல உங்க
உங்களோட பெயின் அப்படின்றது எந்த இடத்துல அதிகமா இருக்கு? அதாவது உங்களோட கால் கையில அடிபட்டதுக்காக நீங்க அதிகமா வருத்தப்படுவீங்களா, இல்ல உங்களோட பைக் அடிபட்டதுக்காக ரொம்ப வருத்தப்படுவீங்களா? சோ பேசிக்கா நீங்க அந்த பைக் அடிபட்டதுக்காக தான் அதிகமா வருத்தப்படுவீங்க. ஏன்னா நம்மளோட உடம்புல ஏற்படக்கூடிய காயங்களை விட நம்மளோட மனசுல ஏற்படக்கூடிய காயங்கள் அப்படின்றது ரொம்ப லாங் டைமுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் நீங்க அந்த பெயினை நீங்க எத்தனை வயசுல கேட்டாலுமே கண்டிப்பா சொல்லுவீங்க அந்த டைம் எந்த மாதிரியான பெயின் இருந்துச்சு அப்படின்னு. பட் அதே நேரத்தில் உங்களுக்கு அடிப்பட்ட அந்த ஒரு பெயினை கொஞ்சம் காலம் கழிச்சு கேட்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு பெருசா தெரியாது, அதெல்லாம் பெரிய பெயினே கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இந்த பைக் உடைஞ்சதுக்கான பெயின் அப்படின்றது நீங்க இறக்குற வரைக்குமே உங்க கூட இருக்கும். அந்த பெயின் அப்படின்றது அடிக்கடி உங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த ஸ்டடி ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் ஸ்டடி டிப்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா பிரேக் எடுத்து படிங்க. இந்த மாதிரி படிச்சா தான் நம்மளோட மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். இப்படி படிக்கிறவங்க தான் நிறைய பேர் சக்சஸ் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் இது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா பொதுவா மனிதர்களோட மூளையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 20 நிமிஷத்துக்கு மேல போக்கஸ்டா இருக்கவே முடியாது, ஸ்டேபிளா இருக்கவே மாட்டுது. சோ மனிதனோட மூளையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் நாம அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ண முடியும். சோ நீங்க எப்பயுமே 20 நிமிஷத்துக்கு மேல எந்த விஷயத்தையுமே போக்கஸ் பண்ணி இருக்க முடியாது, எந்த விஷயத்திலுமே போக்கஸ் ஆகாம உங்களால ஒர்க் பண்ண முடியாது. சோ அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பிரேக் எடுத்து படிங்க அப்படின்னு. இந்த ஒரு விஷயம் பேசிக்காவே ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. சோ இந்த விஷயத்தையுமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பா நீங்களுமே நல்ல மாதிரி படிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சொன்ன இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கா அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.